இந்த எலெக்ஷன் முடிவை பேஸ் பண்ணி ஒரு நிதர்சனத்தை சொல்லட்டுமா? மற்ற கட்சிகளோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். இந்த சீக்வன்ஸ் மாதிரி தான். விஜயை பார்த்து பயம் இல்லை, டிவிக்கே ஜெயிக்கும்னு நம்பிக்கையும் இல்லை, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஸோ அந்த சீனோட இதை பொருத்தி பார்த்துங்க மக்களே. இதை சொல்கிறதுனால எனக்கு ஒரு சாயம் பூசாதீங்க. ஜஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஆனால் நெஜ அரசியல் களத்தோடு மேட்ச் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை தாவைக்கு அதிக வாக்குகள் மட்டும் பெற்றுடுச்சுன்னா ஜெயிக்கிறது அது செகண்டரி விட்டுருங்க, அது நடக்கதான் தெரியல. இன்கேஸ் அதிக வாக்குகளை பெற்றுட்டாங்க அப்படின்னா பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற இதுவரை காலமான தமிழக அரசியலில் இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது ஒன்றுமே இல்லாமல் போயிட்டதுக்கப்புறம். ஏன்னா இவங்க என்ன ஃபுல்லாக பணத்தை பட்டுவாடா பண்ணி அது மூலமாக ஓட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்டிகேவும் சரி, டிவிக்கேவும் சரி, இதை எப்போவுமே பண்ண மாட்டாங்க. அந்த விஷயம் சார்ந்து இங்கே தெளிவாக நம்மளுக்கு புரியுதுன்னு இருக்கும்போது, இந்த பார்ட்டி ஒருவேளை எலெக்ஷனில் அதிகமான வாக்குகளை பெற்றுட்டாங்கன்னா பணத்தை கொடுத்து வாக்காளர்களை வாங்க முடியாதுன்னு எல்லா கட்சிகளுக்கும் நிரூபிக்கப்பட்டுரும். பார்ப்போம் என்ன நடக்க போய் ரிசல்ட்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ், ஆக்சுவலாக காங்கிரஸில் டயலாமில் இருந்தாங்க, ரெண்டு தரப்பாக பிரிஞ்சாங்க எலெக்ஷன் முன்னாடி. டிஎம்கே கூட்டணி கூடவே தொடரலாமா இல்லைனா தாவேக்கா பக்கம் போயிடலாமான்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தான் பெருந்தலைகள்லாம் முடிவு பண்ணி இல்லை நம்ம திமுக கூட்டணி தொடரவும் முடிவு பண்ணிட்டாங்க. இது ராகுல் காந்தி அவர்களுக்கு முழு மனசோடு ஓகேன்னு சொன்னாரான்றது அடுத்த ஒரு கேள்வி தான். இன்கேஸ் இந்த எலெக்ஷனில் டிவிக்கே அதிக வாக்குகள் இல்லை, வெற்றி பெற்றுட்டாங்கன்னு வைங்க, அப்போ ராகுல் காந்தி மனசுக்குள்ள என்ன வார்த்தை ஓடிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்க? இதுதான் खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை இங்கே ஓப்பன் அப் பண்ணிடுறேன். வாக்குப்பதிவு நடக்கும்போது சில கலைபரங்களை பார்த்தோம். டிவிகே வர்சஸ் அதர் பார்ட்டி சார்ந்து கைகளை பெருக்கும் போனதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது. ஸோ அந்த நேரத்தில் வன்முறைகள் ஏதாவது நடக்கும்ன்ற விஷயம் வெளியே வருது முன்னெச்சரிக்கையானாக்கா நீங்கள்லாம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பார்ட்டி மெம்பர்ஸை சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் டிவிகே மெம்பர்ஸ் உங்களுக்கும் சேர்த்து முக்கியமாக சொல்கிறேன், எல்லாரும் முன்னெச்சரிக்கையாக வருங்க. அது எல்லா பார்ட்டியில் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்களே, வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்துல இருந்து ஒரு செகண்ட் கூட யாரும் நகரக்கூடாது, அங்கேயே ஃபுல்லாக இருங்க அப்படின்ட்டு. இப்படி எல்லாரும் ஒரே டைமில் அங்கே இருக்காங்கனாக்கா என்ன முறைகிற, என்ன பார்க்குற, என்ன பேசுகிறேன்னு ஏன்னா வாயை விட்டு அடித்தடி எதனா போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ப்ரொடெக்ஷன் அங்கே பெருசாக கொடுக்கணும் போல இருக்குது. எல்லா வாக்கு எண்ணும் மையங்கள் சார்ந்தால் ப்ரொடெக்ஷனை பெருசாக கொடுக்கணும் போல இருக்குது. ஏற்கனவே வாக்குப்பதிவில் பார்த்துட்டோம், இது போல விஷயம் திரும்ப ரிப்பீட் ஆகாதுன்னு நம்புகிறேன். ஆனால் ரிப்பீட் ஆவதற்கான வாய்ப்புகள் எல்லா கட்சியும் ஒரே நேரத்தில் இருக்கிறப்ப பெருசாக எழுது. எல்லாரும் உஷாராக இருங்க மக்களே, அதுக்கு சொல்கிறேன் இது.